மண்டையில 2 பேரும் செத்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாய் சார் தம்பி. பொறுப்பா இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கேயாச்சும் பார்க்குறேன். வீட்டில் பரபரப்பா இருக்காங்களே, என்னது எனக்கே தெரியல. இவர் கல்யாணங்க. அவங்க பேர் என்னன்னா சரணியா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதான் அவர் கல்யாணம் கல்யாணம் என்ன வெக்கப்பட்டு இருக்க? ஐயோ பாருங்க வெக்கப்பட்டு இருக்க. என்ன நியூ வரவு என்ன எறும்பா என்னது ஈயா வந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னும் 2 நாளில் சின்னே என்னென்ன அவங்க ஃபங்க்ஷனு ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டில் பரபரப்பாக இருக்காங்களே, என்னது எனக்கே தெரியல. இவர் கல்யாணங்க. கூடாது வேலையும் பார்க்கக்கூடாதுங்கிறாரு. அக்கா என்ன சாரி அக்கா எந்த ஊர்னா? பொண்ணு வந்து திருச்சி உறைவு. திருச்சி வரையூர். அவங்க பேர் என்னன்னா சரணியா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதான் அவர் கல்யாணம் கல்யாணமா என் தங்கச்சிப்பா. சொல்லுண்ணா, அவங்களை பற்றி சொல்லலாம். சொல்லுண்ணா வைக்கிறது பாரு. ஏன்னா அவர் வந்து லவ் பண்றாரு பொண்ணு எப்பவே. லவ் மோஷன். என்ன வெக்கப்பட்டு இருக்க? ஐயோ பாருங்க வெக்கப்பட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் வந்து கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருந்தாரு. அது பொண்ணு என்ன இந்த மாதிரி திரும்பிட்டாரு. பாட அண்ணே என்ன இங்க பாருங்க. இந்த மண்டபம் பேர் என்ன? சத்தியம். இது யாரும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க ப்ரோ, இவருக்கு நாளைக்கு கல்யாணம். வாடா ஹாய் சொல்லலாம், மக்களுக்கு ஹாய் சொல்லலாம். நான் வந்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த யாருன்னு தேவையானி அவங்க வந்திருந்தாங்கல்ல இந்த மண்டபத்துக்கு ஓப்பன் பண்ண. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலையில் இருக்கு. ஹாய் சொல்லலாம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணா? சரி ஏன்னா குச்சப்படுறீங்க. வாடா, உங்கள் பேர் என்னண்ணா? டான். உங்கள் பேர் டானா? அப்பெல்லாம் இல்லை, அண்ணா பேர் மாணிக்கம். சும்மா சொல்லிட்டு இருக்காரு டான்ட்டு. KGF 2 நாளில் கல்யாணம். ஏன்னா திங்கக்கிழமை தானே கல்யாணம். லைட்லாம் போட்டு அப்படியே எடுத்துக்கொண்டா வெயிட்டா இங்கே பாருங்க. லைட்டை போட்ட கரண்ட் இல்லையா? ஐயா பாருங்க சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர்னாலே தெரியல, கேரளாவில் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 2 நாளில் கல்யாணம். திங்கக்கிழமை கல்யாணம்னு நினைக்கிறேன். இந்த எனக்கு அண்ணே ஏதோ ட்ரீட் ஏதோ வைப்பியாண்ணே கல்யாணத்துக்கு? என்னண்ணே யாருக்கும் கிடையாது. வேலையே இல்லையா? என்ன சொல்லு. மாப்பிள்ளையே டயர்ட் ஆகிட்டாருங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? ஏன்னா எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. வேலை பார்த்தது ஃபுல்லாக நாங்கள், ஆனால் டயர்டாக இருக்குது இவருங்க. என்னங்க இதெல்லாம் நியாயமாங்க? காமெடி பண்ணுறாப்புல. அதான் இல்லை வேற புது மாப்பிள்ளைனால எதுவும் வேலையெல்லாம் தூக்க மாட்டாராம். இது என்ன கதை? வேலை பார்க்கக்கூடாது, கையில் அடிபடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஓகேங்க, எடுத்துக்கிறேன். வேலைலாம் பார்க்கலன்னா அப்புறம் எப்படிங்க? உட்காந்துருக்கோங்க, கொட்டாய் போடுறதை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் 3 பேரும் அவங்க தண்ணி பண்ணிட்டு பரபரப்பாக எல்லோரும் இருக்காரு. இவர் பரபரப்பு கூட இவருக்கு இல்லைங்க. அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. புது மாப்பிள்ளை இதாங்க மாப்பிள்ளையோட தம்பி நவீன்குமார். இங்கிட்டு வா, அவங்க பேச காமிங்க. பொறுப்பா இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கேயாச்சும் பார்க்க சொல்லிட்டேன். 1 மணி கொடுங்க சொல்லி கேட்டேன். நாளைக்கு மறைச்சிட்டு இருக்கீங்களா? பாட்டு பாடுவாங்க, ஏதாச்சும் பாட்டு பாடுவா. இதுக்கு என்ன சொல்லி சூப்பராக இருக்கு. இது என்ன எறும்பா என்னது ஈயா வந்துட்டு இருக்கு. டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ நேரம் வீட்டு போயிட்டு வந்தோம். இப்போ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஏன்னா டெக்கரேஷன் எவ்வளோ என்ன சரி நம்ம போய் ஒரு மணி நேரம் இருக்கும். வெளில போயிட்டு வந்துட்டோம். சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கப்பா. அந்தாங்க இன்னும் பண்ணல, இப்போ தான் மாட்டிகிட்ருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் ஆகும் மாட்டி படிக்கிறது? எவ்வளோ? 5 மணி நேரம் ஆகுமா? இது ரெடி பண்ணுவா? 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
புதுசாக நியூ வர ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கோம். வந்து வாங்க வேலை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீயா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சேரில் நம்ம அண்ணன் தான் எடுத்து வச்சாரு. வெயிட்டுண்ணே மாற்றி போட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். காய்கறி இருந்தாலும் வச்சு இறக்கிருக்காங்க. அண்ணன் சொல்லிட்டாரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சொல்லிட்டாரு. காலில் இருந்து ஃபுல்லாகவே உட்காந்து காலிலேருந்து இந்த மண்டபத்தில் உட்காந்து வந்துருக்குன்னா காய்கறி வெளியே வச்சுக்க முடியுமா? காய்கறி அடுத்து வந்து மளிகை ஜாமான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் தாங்க கூட மாட இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அடுத்து இங்கே பாருங்கள் எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி கேன் வந்துருச்சு, காய்கறி வந்துருச்சு. இந்த பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி பார்த்துட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்துருச்சுங்க. மளிகை ஜாமான் வந்துருச்சு இறக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இறக்கி போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹாய் சார் தம்பி. பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செந்தியனோட ஃபங்க்ஷனுக்கு தாங்க போகிறோம். அதாவது செந்தியனனுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி வந்து நிச்சயதார்த்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி நாங்கள் அங்கே போகிறதுக்காண்டி நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போவாங்க. ஓகே இல்லைங்களா? கரெக்டாக நான் கிளம்பி வந்து ஒரு 6 மணி இருக்குங்க. நான் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டேங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வரேன்டா எப்படா கேட்டால் இந்த வரேன் இந்த ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் காலைல தூங்கலைங்க. காலையில் இருந்தது நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான வேலைங்க. கண்ணு ஃபுல்லாக சவந்துருச்சுங்க. அதை குளிச்சுட்டு கிளம்பிட்டு நம்ம அண்ணன் கல்யாணம், ஸோ நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் பசங்க கால் பண்ணியிருக்கேன். அதில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இது வேறு இருக்கா இல்லை, அழகாக நீட்டாக கிளம்பியிருந்தோங்க. கடைசியில் பார்த்தா மழை வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரியான சங்கடமாயிருச்சுங்க. அவன் என்னை கூப்பிட்டு வர சொன்னான். அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா டேய் நான் போயிடுறோம், மழை வருது, நீ வந்து அப்படியே வந்துடு அப்படிங்கிறாங்க. எப்படிங்க வர்றது நீங்களே சொல்லுங்க. எப்படியாச்சும் பண்ணி வாடா, நம்ம வண்டி இருக்கிறதுனால ரைட்டுங்க. வண்டியிலலாம் என்னங்க பண்ணுறது? அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஜர்க்கின்லாம் போட்டு அங்கே கொண்டே இதை போயிட பாதுகாத்துக்கணுங்க. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மலையில தாங்க போயிட்டு இருக்கோம். பாருங்க வண்டி எடுத்துக்கிட்டு டக்குன்னு போயிட்டு இருக்கோம். அந்த அக்கா ஒருத்தவங்க கூட பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி வேற போயிட்டே இருக்கோங்க. சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. மழை பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரமாக நிற்கலான்னு பார்த்தேன், நிற்கவே இல்லைங்க. அது பாட்டுக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாச்சும் நின்றுருப்பேங்க. அப்போயும் நிற்கவே இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து அந்த ஒரு அண்ணன் அஜித் அண்ணான்னு ஒரு அண்ணன், அவங்க வந்து எப்படின்னா அவங்கள்ட்ட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சா, அதாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அது பிரேக் டவுன்னு சொல்லுவாங்களா, சரி ஏதோ ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால் அந்த அஜித் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. அஜித் அண்ணன் வந்துட்டாருங்க. நின்றுட்டுருக்காரு பாருங்க, கொடையை பிடிச்சிக்கிட்டு. வெயிட்டா அஜித் அண்ணா ஹாய் சொல்லலாம். ஹாய் அண்ணா ஏறுங்கண்ணா. இங்கே பாருங்க 2 பேரும் கொடையண்ணா லைட்டு தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். கொடையண்ணா பேச தெரிய மாட்டேங்குது. நான் வந்து இன்னொருத்தன் வரேன். யார் சாய்சன் தானே வரேன். இங்க பாருங்க இவ்வளவு நேரம் வரலன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த பாடாதி தாங்க வந்துட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் பாருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பட்டமதங்குழி இந்த இருக்குடா. பட்டமதங்குழி நடுவுல பள்ளந்தோடி போட்டுருக்காங்க. இங்கிட்டு பள்ளந்தோடி போட்டுருக்காங்க. எங்கிட்டு வருவீங்க? நீ தப்பு பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க அதெல்லாம் பண்ணலாமாங்க? வண்டி வேற வந்துட்டு இருக்குங்க. வாங்க போவோம். கொடை பிடிக்காம வந்தாங்க. இப்போ வந்து இந்த அண்ணன் கொடை வந்ததுக்கப்புறம் இவன் கொடை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க ஏறி போறாங்க. இங்க போடா வேமா சைசன் போடா. இந்த பாருங்க இந்தாருங்க முன்னாடி வர வண்டி வந்துட்டு இருக்குங்க. அது போயிட்டே இருக்காங்க. இந்த பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்றோம். அவங்களாம் வேகமா போயிட்டாங்க. நம்ம வந்து எப்பவுமே மெதுவாக தானேங்க ஓட்டணும். ஏற்கனவே நிறைய அடிபட்டாச்சு வெளிக்காடெல்லாம் போட்டு. இப்போ அதனால மெதுவாக போயிட்டு இருக்கோங்க. ஒரு ஐயா இந்த மாதிரி ஐயா தாங்க குறுக்கால வந்துட்டாரு. ஒரு வாட்டி நான் உழுவையில் அதான் சரியான சங்கடமாயிடுச்சுங்க. எவ்வளோ பிரச்சனை ஆத்தாடி. இப்படி தாங்க போய்க்கிருந்தா டக்குன்னு குறுக்கால வந்துட்டாருங்க. இந்த இன்னொரு ஐயா கிராஸ் பண்ணுறாங்க. தம்பி இருப்பா போனதுக்கப்புறம் பண்ண ஒரு ஐயா இனிமே போட்டு வரலங்க.
ஃபுல்லாக வாத்தாடி வர போயிட்டே இருக்கோங்க. அப்படியே நான் இந்த மண்டபம் வந்துருச்சு. இந்த மண்டபத்துக்கு இன்னும் வந்து ஒரு ஆமாங்க, இந்த மண்டபத்துக்கு இன்னும் போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. போனதுக்கப்புறம் சொல்கிறேங்க, இன்னும் மலையிலே போகணுங்க. மலை நிற்கணும்னு வேண்டிங்க. நாளைக்கெல்லாம் கல்யாணம் ஆத்தாடி. நாளைக்கெல்லாம் மழை பெஞ்சுன்னா அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. பாருங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. போயிட்டு இருந்தா இதாங்க மண்டபம். போயிட்டே இருக்கோங்க ரொம்ப நேரம் கழிச்சு. இப்போ பரவாயில்லைங்க. முன்னாடிலாம் போகல சரியான மழைங்க. போகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புங்க, சரியான பெருசுங்க. செத்த நேரத்தில் அவ்வளோதான், என்னையே தள்ளி விட்டுருங்க. இருந்தாலும் நான் டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டேன். பாருங்க வந்துருச்சுங்க மண்டபம். வழியாக வந்தாச்சுங்க. போட்டு மேக்கப்லாம் கிளஞ்சி போச்சுங்க. பரவாயில்லைங்க. பாருங்க மண்டையெல்லாம் போச்சுங்க. வண்டியே பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் அண்ணா நம்ம வந்து நம்ம நல்லா சொல்ல முடியாது. ஒரு 5 minutes ஆச்சும் நின்றுருப்போங்க. வரேன்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லைங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. இந்த பாருங்க என்ன முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடு. என்னடா பண்ற? டான்ஸ் ஆடு. பாருங்க வந்தாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு ஓடுறாங்க. அங்கிட்ட எங்க ஹாய் சார் தம்பி எல்லாங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பிடிச்சி உட்கார வச்சாச்சுங்க. நிற்க மாட்டுறாங்க. பொண்ணாடிச்சுருக்காங்க. டிஜே பட்டா ஒன்றும் கேட்காதுங்க. டிஜே அண்ணன் ஹாய் சொல்லலாம். இந்த அண்ணன் தான் எங்களுக்கு வந்து டிஜே போட்டு மகிழ்ச்சி படுத்த போகிறாரு. ஹாய் சொல்லலாம். ஜெகதீஷானா? ஜெகதீஷா அந்த அண்ணன் பேர். நம்ம ஏரியா கேஸ்லாம் வந்துட்டாங்க. ஹாய் 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 சொல்லலாம். ஊட்டி விடலாம் நாளைக்கு மதிப்பு மேல. சரியா? ஜாலியா? சுடான சுவையான இட்லி இருக்கு சார். வாங்க சார் வாங்க. ஊட்டி விடலாம் நாளைக்கு மதிப்பு மேல. சரியா? ஜாலியா? முத்து மாமா ரோப்படே. ஊட்டி விடலாம் நாளைக்கு மதிப்பு மேல. சரியா? மொத்தம் 2 சான்ஸ். இந்த எப்படி எடுக்கிறது அதெல்லாம் நாளைக்கு. சோ முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். சரியா? பொறுமை. பொறுத்தார் கிஃப்ட் வாங்குவார். நம்ம பொறுமையா நல்லா ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணீங்க கேமராமேன். ஆகா. சோ முதல்ல சொல்லும் போது மாப்பிள்ளை பொண்ணும் பிஸ்கட் சாப்பிடல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் டாஸ்க் போயிடலாம். இல்ல இருமா, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்ல. சோ டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சவுத் சைடுல கள்ளத்துக்குனால
பொண்ணு ஜிஞ்சிச்சக் 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 இதற்கு முக்கிய காரணமாக அமைந்த எங்கள் நண்பர்கள் சார்பாக செந்தில்குமார் அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் ஒரு ஓ போடுமாறு. பண்ணோட சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாரும் 6 மணி நேரம் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். யாரும் நல்லா இருக்கடா நம்ம டிஜே அண்ணன் சூப்பராக பாட்டு போட்டாருங்க. உண்மையாகவே சொல்றேன், வேற இவங்க தான் நம்ம கேங்ஸ்டர்ஸ். சூப்பரா 1 2 3 சாரி முத்து மாமா கரோப்படே முத்து மாமா கரோப்படே ஒரு வழியா டிஜே எல்லாம் முடிச்சுட்டு செந்தரா தாச்சு. ஹாய் சொல்லலாம் செந்தரா, ஹாய் சொல்லலாம். இன்னைக்கு எப்படின்னா இருந்துச்சு இந்த பாட்டு? நல்லா இருந்துச்சு. இவர் தாங்க மாப்பிள்ள சும்மா பண்ண அப்படிதாங்க இருந்துச்சு. டிஜேலாம் வச்சு எனக்கு வந்து கேக் வெட்டுறதுக்காண்டி கேக் வாங்குறதுக்காண்டி இந்த கடைக்கு வந்துருக்கு. சொல்லு ப்ரோ. எனக்கு காலில் இருந்து பிடிக்க முடியலங்க, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல சார். பிடிக்கிறதுக்கு நான் ராக்கெட்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நேற்று நைட்டு சும்மா பண்ண அப்படி தாங்க இருந்துச்சு. டிஜேலாம் வச்சு சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க. அந்த விளாக் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஐக்கானில் வரும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நேற்று டிஜே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் கல்யாணம். ஸோ கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கோங்க. இருக்கும் போல் தாங்க பசங்க இன்னும் வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லை. நேற்றாச்சும் நம்மக்கிட்ட வண்டி இருந்துச்சு, நீங்கள் வண்டி இல்லை, வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. அப்போவே நான் கால் பண்ணேன். அரை மணி நேரம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. 10 நிமிஷம் கால் பண்ணேன், வரேன்னு சொல்கிறாங்க. இன்னும் வரவே இல்லைங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா சாய் சாமி வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நாங்கள் 2 பேரும் நேற்று நைட்டும் அப்படி தான் வந்தோம், விட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கும் அப்படி தான் விட்டு கிளம்பிட்டோம். சொல்லடா ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல. வேலையாங்க சிந்தனை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. காலையிலையும் இதாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ரிலேஷன் மட்டும் இருக்காங்க. என்ன பிரசாதனை ஏற்கனவே கிளம்பலாங்க. இங்கே தான் பார்த்துருக்கோம். எல்லோரும் காய்ஸ்லாம் இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய ஃபோட்டோ எடுத்ததை வந்து ஒரு சின்ன பையன் பார்த்துட்ருக்கேன். ப்ரோ காய் சொல்லு ப்ரோ. ஐயோ என்னோட காலிலேருந்து பிடிக்க முடியலங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல சார். பிடிக்கிறதுக்கு நான் ராக்கெட் செந்தேனா எனக்கு வந்து கேக் வெட்டுறதுக்காண்டி கேக் வாங்குறதுக்காண்டி இந்த கடைக்கு வந்துருக்கோம். இந்த கேக் வாங்கிட்டுருக்கோம். அண்ணா வாங்கிட்டுருக்கோம்ல, வாங்கிட்டு வந்துடுவார். இந்த பாப்பெல்லாம் வாங்கியாச்சு. பாப்பெல்லாம் வாங்கியாச்சு. இப்படி இன்னைக்கு ஜாலி பண்ணிட வேண்டியதான். சரி அண்ணா வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு.
கேக் வெட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணாம போட்டானா என்னோட சொத்துல பாதி பத்தி இவனுக்கு எழுதி வைக்கிறேன். பாடாது ஒரு வேளையை பார்க்க மாட்டான். இவனே பார்க்க மாட்டான். வீடியோ எடுக்கிறத அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கண்டி இப்படி முடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நல்ல நாள் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மொபைலில் தான் சென்னையில் கல்யாணம் நடந்துச்சு. வாங்க ப்ரோ அப்படியே இங்கே ஹாய் சொல்லலாம். அண்ணா அண்ணா இங்கிட்டு வேணாம். நீ ஹாய் சொல்கிறேன். நல்லா ஹாய் ஹாய். நேற்று கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாமான் எல்லாமே நடக்குங்க. பாருங்க, எல்லாமே எடுத்து கழுவி வச்சுட்டாருங்க. நம்ம என்ன பாருங்க, லைட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ. வேலை வைக்க கொள்றாங்க. இந்த பாருங்க வந்துட்டாங்க. வந்துட்டு மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பாவங்க. அப்போ நான் உங்களுக்கு தெரியும் ஒரு பற்றி சொல்லி பாருங்க. மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க. நீங்க அதை எடுத்து வைங்க, அதை எடுத்து வைங்க. பாடாது ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. இவனே பார்க்க மாட்டான். பாருங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நானும் தாங்க பார்க்கணும். ஸோ எல்லாமே எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே பாருங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபோன் வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறத அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்படி முடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாருங்க. நீ எடு, நானும் எடுக்கிறேன். நீ ஒன்று எடு, நான் என்ன எடுக்கிறேன். பாருங்க கிறுக்கு பயங்கர ஓடிட்டு இருக்காங்க. சைலன்ஸ் ஆயிரும் ப்ரோ. எங்க மாமாவுக்கு மண்டபத்துல ஒரு செப்பல் கிடைச்சிருக்கு. பாத்துக்கிட்டு செப்பல் கிடைச்சிருக்கு. பாத்துக்கிங்க பாருங்க. மேலே ஏறுறதுக்கு பயப்படுறாங்க. ஏறுங்க. இதுல வேற பொண்ணத்துக்கு போறேன். பொண்ணத்துக்கு போறேன். பொண்ணத்துக்கு போறேன். இங்க பாருங்க. கழட்டவே இல்லைங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கிட்டாங்க. ஏறா இந்த பாருங்க, அண்ணன் ஏறாருங்க. ஏறுறாங்க. கால் தாருங்க. ஏற ஏற்கனவே நான் கட்டு போட்டிருக்கேங்க. போட்டது ஏற்கனவே சுளுக்காயிருச்சு. நிஜமா தானா பாருங்க. இவன் பயந்துட்டு உட்காந்துட்டான், ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் போயிட்டு இருக்காரு. இந்த இதுல இறக்கிவிடவா ப்ரோ? சைஸ் இறக்கிவிடவா? அவன் வந்து வேலை முடிச்சுட்டு டயர்டாகி எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. பாட்டு தெரியாதுங்க, சும்மா இவருக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? இவனுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இவனுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணாம போட்டானா என்னோட சொத்துல பாதி பத்தி இவனுக்கு எழுதி வைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணாம எழுதி வச்சானா என்ன எழுதி வைக்கிறியா? அப்படியே போடுறேன்டா. வந்து ஜாமா எடுத்துறதுக்காண்டி போட்டு உட்காந்துருக்கோம். நான் ஹாய் சொல்லணும். யாரு இப்போ உள்ள மத்தையெல்லாம் கொண்டு போயிட்டான் நேற்று. அதெல்லாம் உட்காராத போங்க. வண்டி ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கேன். பார்த்துக்கோ போங்க. மண்டபத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கோம்.
பின்னாடி நின்றுட்டு இருக்கான் சாய் சண்முகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாய் சண்முகம். ஹாய். நான் சொல்லிட்டேங்க, நாங்கள் ட்ரம்மை ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். அண்ணன் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காரு. நீ பிடிச்சிக்கங்க. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி தான் தெரியுதாங்க, இதாங்க சொல்லு. போகிறேன் பாருங்க.